தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம். சட்டமன்ற தேர்தலின் போது சந்தீப் ராய் ரத்தோர் பொறுப்பு டிஜிபியாக செயல்பட்ட நிலையில் தற்போது நிரந்தர டிஜிபி அறிவிப்பு. 30 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராக வினய், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வத்துறை ஆணையராக பூஜா குல்கர்னி, ஊரக வளர்ச்சித்துறை ஆணையராக அமுதவள்ளி IAS நியமிக்கப்பட்டுள்ளனர். தேனி, மதுரை, தர்மபுரி, கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை, நாமக்கல் மற்றும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர்களும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் விஜயுடன் செயின்ட் கோபைன் நிறுவன CEO ஸ்ரீதர், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்தின் ஆட்டோமோட்டிவ் பிரிவின் தலைவர் வேலுசாமி ஆகியோர் சந்திப்பு. சந்திப்பின் போது முதலமைச்சர் விஜய் பட்டு வேஷ்டி சட்டையில் இருந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் அரசு பள்ளி சீருடையில் வரும் மாணவர்கள் அரசு பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். அரசு கல்லூரி மாணவர்கள் அடையாள அட்டையை காண்பித்து பயணிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மாஸ்க் அணிந்து சென்று ஆய்வு நடத்தினார். விரைவாக சுவாமி தரிசனம் செய்வதற்காக அமைச்சர் மற்றும் அவருடன் சென்றவர்களிடம் அர்ச்சகர் 4000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்செந்தூர் கோவிலில் ஆய்வுக்கு வந்த அறநிலையத்துறை அமைச்சரிடம் பணம் வசூலித்த அர்ச்சகர் பணி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாயிற்காவலர்களான 2 முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முடியிறக்கும் பணியாளர்கள் 2 சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் கோவிலில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை பாயும் என அமைச்சர் ரமேஷ் எச்சரித்துள்ளார். அன்னதானம், சொத்து பதிவேடு மற்றும் நிலுவை வருவாய் உள்ளிட்டவை குறித்து தொடர் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கத்தரி வெயில் காலம் முடிந்த நிலையிலும் தமிழகத்தில் நேற்றைய தினம் 13 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக திருச்சியில் 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கத்தரி வெயில் காலம் நேற்று முன்தினத்துடன் முடிவடைந்தாலும் மாநிலம் முழுவதுமே வெயிலின் தாக்கம் குறையவில்லை. நாளை முதல் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர், ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கரூர், சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை காட்டிலும் குறைவாகவே பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது முகமூடி கும்பல் அரிவாளால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசியை தொடர்ந்து நெல்லையிலும் சாலையில் நடந்து சென்றவர்களை அதே முகமூடி கும்பல் அரிவாளால் தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. 2 பேர் காயமடைந்த நிலையில்
சாலையில் முகமூடி கும்பல் அரிவாளுடன் அராஜகத்தில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆலங்குளம் தாக்குதல் சம்பவத்திற்கு திருமண வீட்டில் பேனர் வைப்பதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணம் என பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது. இரு சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாகவே தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆலங்குளம் மற்றும் நெல்லை மானூர் அருகே நடந்த அரிவாள் வெட்டு சம்பவத்தில் மேலும் 3 பேர் கைது. ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்து புதைக்கப்பட்ட சம்பவம். 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடைபெற்ற நிலையில் மீன் வியாபாரியான சம்பத்குமார் என்பவர் கைது. வடலூரில் கொலை செய்யப்பட்ட பெண்ணிற்கும் கைதான சம்பத்குமாருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னையிலிருந்து திரும்பிய பெண்ணை பைக்கில் அழைத்து செல்லும் போது தகராறு ஏற்பட்டதால் கொலை செய்து புதைத்ததாக வாக்குமூலம். வடலூரில் பெண் முகம் சிதைத்து கொல்லப்பட்ட வழக்கில் 12 மணி நேரத்திற்குள் கொலையாளி கைது செய்யப்பட்டதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கொலையான பெண்ணின் செல்போன், கைப்பை பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். வடலூரில் இளம் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவித்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படையின் தொடக்க விழா தள்ளி வைக்கப்பட்டுள்ளதா அல்லது அந்த முயற்சியே தள்ளி வைக்கப்பட்டுள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பணி உயர்வு பெற அரசு பள்ளி ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுதி தகுதி பெற வேண்டும் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்ட 2 ஆண்டுகால அவகாசத்தை 3 வருடங்களாக நீட்டித்து தகுதி தேர்வை நடத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மறுதேர்வு செயல்முறை பிழைகளின்றி நடத்தப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையர் அருண் IPS உத்தரவின் பேரில் கட்டுமான நிறுவன உரிமையாளர் மீது போடப்பட்ட குண்டாஸை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தாத வழக்கில் குண்டர் சட்டத்தை பயன்படுத்தியுள்ளதாகவும் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 3வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. பஞ்சாபில் நடைபெற்ற 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி அசத்தியுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான பிளே ஆஃப் சுற்று ஆட்டத்தில் குஜராத் அணி கேப்டன் சுப்மன் கில் சதம் விளாசினார். 53 பந்துகளில் 104 ரன்கள் விளாசிய சுப்மன் கில் ஆட்ட நாயகன் விருதையும் வென்றார். IPL தொடரில் ராஜஸ்தானை சேர்ந்த 15 வயது வீரர் வைபவ் சூரியவன்ஷி அதிவேகமாக 1000 ரன்களை கடந்த இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். வெறும் 23 இன்னிங்ஸ்களிலேயே 1000 ரன்களை கடந்து சாய் சுதர்சனின் சாதனையை அவர் முறியடித்துள்ளார். IPL தொடரின் இறுதிப் போட்டியில் RCB, குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் நாளை பலப்பரீட்சை நடத்துகின்றன. அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் 2ஆம் முறை சாம்பியன் பட்டம் வெல்லப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சென்னையில் 3 நாட்களாக குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,600 ரூபாய்க்கும், சவரன் 1,16,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
டீசல் விலையேற்றத்தால் சரக்கு ஏற்றி செல்லும் வாகனங்களின் வாடகை 25% அதிகரித்துள்ளது. காய்கறி, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றப்படும் நிலையில் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் இன்று மாலை பெங்களூருவில் நடைபெறுகிறது. டிகேஎஸ் சிவக்குமார் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் துணை முதல்வர் மற்றும் புதிய அமைச்சர்கள் தேர்வு குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. கர்நாடகாவின் 25வது முதலமைச்சராக ஜூன் 3ஆம் தேதி டிகே சிவக்குமார் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சருடன் 10 அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேற்கு வங்கம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் மரங்கள், வீட்டின் சுவர்கள் இடிந்து விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவை அரசே ஏற்கும் என்றும் மாநில முதல்வர் ஸ்வேந்து அதிகாரி அறிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆட்டோ ஓட்டுநர்களுடன் கலந்துரையாடினார். ஆட்டோ ஓட்டுநர் சீருடை அணிந்து அவர்களின் வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்த அவர் ஆட்டோ ஓட்டுநர்களுடன் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார். கேரள சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளில் வந்தே மாதரம் பாடல் பாதியில் நிறுத்தப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதிய அரசின் நடவடிக்கைக்கு ஆளுநர் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில் வந்தே மாதரம் முழுமையாக பாட வேண்டும் என்ற சட்டம் இல்லை என்று முதலமைச்சர் வி.டி. சதீஷன் பதிலடி கொடுத்துள்ளார். பீகார் மாநிலத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இடி மின்னல் தாக்கியதில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பீகார் முதல்வர் சாம்ராட் சௌத்ரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்துள்ளார். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ குடியரசில் எபோலா வைரஸ் பாதிப்பு தீவிரமடைந்து வரும் நிலையில் உலக சுகாதார அமைப்பு இதனை சர்வதேச கவலைக்கான பொது சுகாதார அவசர நிலையாக பிரகடனப்படுத்தியுள்ளது. காங்கோவில் இதுவரை 125 பேருக்கு எபோலா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 906 பேருக்கு பாதிப்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய மாம்பழங்களுக்கு ஜப்பானில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய பதப்படுத்தப்படும் ஆலைகளில் தரம் மேம்படுத்தப்படும் வரை இறக்குமதி நிறுத்தப்படுவதாக ஜப்பான் கூறியுள்ளது. வங்கதேசத்தில் அமெரிக்க அதிபர் பெயரில் செல்லமாக அழைக்கப்பட்டு வந்த எருமை மாட்டை கானடாக்காவில் உள்ள தேசிய உயிரியல் பூங்காவிற்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிக அளவில் பார்வையாளர்கள் குவிந்து வருகின்றனர். டொனால்ட் ட்ரம்ப் என செல்ல பெயரிடப்பட்டு இணையத்தில் வைரலான இந்த மாடு பக்ரீத் பண்டிகையின் போது பலியிடப்படுவதிலிருந்து அதிகாரிகளால் கடைசி நேரத்தில் மீட்கப்பட்டது. நாளை வானில் ப்ளூ மைக்ரோ மூன் எனப்படும் அரிய நிலவு தோன்ற இருப்பதாக நாசா கூறியுள்ளது. சுமார் 27 ஆண்டுகளுக்கு பின் நிகழும் இந்த நிலவை காண பலரும் ஆர்வமுடன் உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்ட விஜய் சேதுபதி ரசிகர் மன்ற தலைவர் விக்னேஷின் திருமண விழாவிற்கு நடிகர் விஜய் சேதுபதி நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். மேற்கு தாம்பரத்தில் நடைபெற்ற திருமணத்தில் தனது ரசிகனாகிய மணமகனை விஜய் சேதுபதி கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்ததால் ரசிகர்கள் நெகிழ்ச்சியடைந்தனர்.
நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் வெளியான ஜெயிலர் படத்தின் காவாலையா வீடியோ பாடல் இணையத்தில் 400 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது. அனிருத் இசையமைப்பில் நடிகை தமன்னா நடனத்தில் வெளியான இந்த பாடல் தமிழில் 400 மில்லியன் பார்வைகளை கடந்த 6வது பாடல் என்ற பெருமையை பெற்றுள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகளால் மாணவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மிகுந்த அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இளம் தலைமுறையினரை ஏமாற்றக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களுக்காக நாகர்கோவில் எழும்பூர் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. நாகர்கோவிலில் நாளை காலை 11:45 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கனிமவள அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் விதிமீறலில் ஈடுபட்ட 67 கல் குவாரிகள் மூடப்பட்டன. 469 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன.